வணக்கம் சாய் கேட்ரிங் சர்வீஸ். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் நம்ம சாய் கேட்ரிங் சர்வீஸில் ஒரு அசத்தலான ஒரு நான்வெஜ் சாப்பாடு நம்ம மகேஸ்வரின்ற செஃப் ஒருத்தவங்க பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம சாய் கேட்ரிங் சர்வீஸில் உள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன மெனு பண்ண போகிறாங்கன்னா, மிஸ்ஸஸ் மகேஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, குடல் மிளகு பிரட்டல், நெஞ்செலும்பு கறி குழம்பு, இது முட்டைக்கறிக்கு முட்டைக்கறியை கறியை வேக வச்சுருக்காங்க. வேக வச்சு இதை கீமா பண்ணி அதில் முட்டை மிக்ஸ் பண்ணி முட்டைக்கறி பண்ணுறதுக்காக கறியை வேக வச்சுருக்காங்க. அதற்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, தேங்காய் திருவல், பச்சை மிளகாய். இது லட்சக்கட்டை கீரை, இதுக்கு பேர் லட்சக்கட்டை கீரை. இப்போது வாங்க நம்ம போய் சமைக்கிறத நம்ம சாய் கேட்ரிங் கிச்சனில் மகேஸ்வரின்ற செஃப் எப்படி சமைக்கிறாங்கன்றதை நம்ம போய் பார்க்கலாமா? வாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஆட் பண்ண உடனே லேசாக கடலுளுந்தம் பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் லேசாக கொதி வரும், லைட்டாக கொதி வரும். அப்படி கொதி வரும்போது லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல பெரிய வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு கருக விடாமல் லேசாக அதை கிண்டி விடணும். பச்சை மிளகாவும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கருக விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கூடவே மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ முட்டை எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் ஒரு பவுலில் ஒரு கிண்ணத்துலேயே முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா கிண்டி வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த முட்டை உங்களுக்கு ஒன்று சேராமல் நல்ல ஒரு பைசியாக நமக்கு ஒரு டிஷ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? முட்டையை இப்போ நல்லா உடச்சி ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். முட்டையை ஒன்று சேர விடக்கூடாது, அந்த மாதிரி இங்கே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மட்டன் கறி வேக வச்சுருந்தோம், அதை நம்ம கைமா பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம இதோட சேர்க்க போகிறோம். அதாவது கைமா பண்ண கறியை இப்போ இதோட சேர்த்து மொத்தமாக சேர்ந்து இப்போ நம்ம கிண்ட போகிறோம். மிதமான சூட்டில் நீங்கள் கிண்டினாலே போதுமானது தான். ஏன்னா ஆல்ரெடி மட்டனை நம்ம கைமா பண்ணி தான் வச்சுருக்கோம். முட்டையுமே நம்ம முன்னாடியே லைட்டாக ஓரளவுக்கு பாதி வேக்காலில் தான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இதை கிண்டிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதுமானது. இடையில உங்களுக்கு தக்காளி எதுவும் ஆட் பண்ணாலும் நீங்கள் இப்போ தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக நம்ம இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. கருக விடாமல் மிதமான சூட்டிலே நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்து உங்களுக்கு அந்த பொன்னிறம் அந்த பொன்னிறம் உங்களுக்கு தெரியும். வரும்பொழுது ஸ்மெல்லு வரும், நல்ல ஒரு வாசனையாக வரும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியுது. அந்த கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனில் இந்த ஃபுட்டு உங்களுக்கு இப்போ ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட டேபிளுக்கும் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு ஈஸியாக நீங்கள் ஒரு டிஷ் செஞ்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.